இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதை பற்றி தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த டாபிக் பற்றி பேசுகிறப்போ கண்டிப்பாக ஒரு மாதிரி ஷாக் ஆவீங்க அண்டு கடுப்பாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்ன டாபிக் அப்படின்னா, இது ஒரு புது வகையான ரிலேஷன்ஷிப். அது என்ன அப்படி புதுசு அப்படின்னா, இது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஃப்ரெண்டுக்கு மேலே, பட் லவ்க்கு கொஞ்சம் கீழே. அப்போது அது க்ரஷ் ஆச்சு அப்படின்னா, இல்லை இது க்ரஷ்ஷும் இல்லை. ஏன்னா க்ரஷ்னா ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த வைப்பு ஃபீலு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே வைப், ஒரே ஃபீல். ஸோ இது கண்டிப்பாக க்ரஷ் கிடையாது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு பேர் வைக்கிறாங்க, சிச்சுவேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் அ அன்டிஃபைன்ட் ரிலேஷன்ஷிப். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ரொமான்டிக் அன்டிஃபைன்ட் ரிலேஷன்ஷிப். இதில் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்க கூட கனெக்டடாக இருக்கணும். த நீட் அ ஃபிசிக்கல் இன்டிமசி அண்ட் எமோஷ்னல் இன்டிமசி ரெண்டுமே வேணும். ஆனால் அங்கே கமிட்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது. தி வாண்ட் அ கமிட்மெண்ட் ஃப்ரீ ரிலேஷன்ஷிப். இங்கே என்னென்னா, லவ்வர்ஸ் அவங்களுக்குள்ளே என்னெல்லாம் பேசுவாங்களோ அந்த எல்லா கான்வர்சேஷனும் அங்கே இருக்கும். ஆனால் அது பேர் லவ் கிடையாது. அவங்க பண்ணுற மீட்டப், டேட் இது எல்லாம் இவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் இது லவ் கிடையாது. இங்கே என்ன அப்படின்னா, இது ஓகே, அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபீல்டில் இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இதில் யாராவது ஒருத்தராவது இந்த சிச்சுவேஷன்ஷிப்பை சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே தான் பெரிய ப்ராப்ளமே ஸ்டார்டட். ஏன்னா இது உண்மையான ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இட்ஸ் அ ஃபேக், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு அது. ஆனால் இவங்க அதை உண்மையான ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க தான் வேர்ல்டு அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் வெயிட்டிங்கில் இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போ வரும்னா, வாட் வி ஆர் அப்படின்னு ஃபீல் ஆகும்போது. நாம் யார், நமக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ க்ளோஸாக இருக்கும், இன்டிமசி, ஃபிசிக்கல் எல்லாமே நம்ம ரொம்பவே க்ளோஸாக இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன நேம், ஐ நீட் அ டெஃபினிஷன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்குறப்ப இன்னொருத்தர் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் அ அன்டிஃபைன்ட் ரிலேஷன்ஷிப். மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான அன்பு, பாசம், கேரிங் இதெல்லாம் நிறைய இருக்குது, பட் இட்ஸ் நாட் டெஃபினிஷன். பட் இதுக்கு டெஃபினிஷன் கிடையாது, இட்ஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சேஃப் ஜோனில் இருந்துட்டு ப்ளே பண்ணுறாங்கன்னு. எல்லா உறவுகளுக்குமே பேர் இருக்கு இல்லையா? அப்படி பேரே இல்லைன்னா அது என்ன உறவு இல்லை தெரியல தான் கேட்குறேன். ஆனால் இதில் அக்கார்டிங் டு ரிசர்ச் அப்படின்லாம் போனோம்னா 18லேருந்து 25 ஏஜ்குள்ளே இருக்க பர்சன்ஸ் எல்லாமே விரும்புறது இந்த சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா கமிட்மெண்ட் ஃப்ரீ, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. ஒரு ஃப்ரீ பேர்டு. ஆனால் சோ கால்டு சிங்கிள். எப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன் எப்படிலாம் இருப்பாங்களோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் வெளியே அவங்க எப்படி சொல்லிப்பாங்கன்னா ஐம் சிங்கிள். இப்படி இருக்க பர்சன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் சில ஒரிஜினல் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கிறப்ப தான் நிறைய ஜர்க் ஆச்சு. இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்லேருந்து ப்ளீஸ் கொஞ்சம் அவேராக இருங்க. இந்த மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்குள்ளே இன்னும் அந்த லவ் அப்படிங்கிற ஒன்று இல்லை. மேபி லவ் யூலாம் சொல்லிப்பீங்க, அது இதெல்லாம் நார்மல், எல்லாரும் சொல்கிற விஷயம்தான். ஆனால் நம்ம யார், நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அதுக்கு பிளா 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 கதையாக சொன்னால் இது லவ் இல்லை, அதுக்கும் மேலே புனிதமானது அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க சேஃப் ஜோனில் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்காகவும் அவங்க ப்ளஷருக்காகவும் நம்ம கிட்ட பேசுகிறாங்களா, இல்லை உண்மையாகவே ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்காக தான் நம்ம கிட்ட பேசுகிறாங்களா அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஸ் கூட பேசும்போது நீங்கள் அங்கே என்னவா இருக்கீங்க, அவங்க உங்களை என்னவா பார்க்குறாங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல தெளிவு கண்டிப்பாக இருக்கணும். இங்கே அம்மு, செல்லம், தங்கம் இப்படிலாம் கூப்பிட்டுக்கிறாங்க. இதுக்கு போய் வேற கன்ஃபார்ம் பண்ணுமா இது லவ் அப்படின்னு.
அப்படின்லாம் கேட்கவே கேட்காதீங்க. இங்கே எல்லாரும் இந்த டவுட்டில் தான் இருக்காங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டாலே இது லவ் அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசியாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லவ்வா அப்படிலாம் நம்ம பேசிக்கவே இல்லையே அப்படிங்கிற வார்த்தைகள் கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து வரும். இது நான் படித்த ஒரிஜினலான சில ஆர்டிகல்ஸில் இருந்து சொன்ன வார்த்தைகள். ஸோ காய்ஸ், ப்ளீஸ் பிவேர். கட் அண்ட் ரைட்டாக கேட்டுருங்க வாட் வி ஆர் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒன்று. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் பிரேக் தான் கிடைக்கும். நீங்கள் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், நீங்கள் உண்மையாக லவ் பண்ணலாம், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அதே தாட்டில் இல்லை அப்படின்னா லவ் பண்ணாமலே லவ் ஃபெயிலியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்க. ஏன்னா லவ்னா 2 பேரும் பண்ணாதானே லவ், ஒருத்தர் மட்டும் பண்ணாத லவ் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து அவேர் ஆகிக்கோங்க. அப்படி ஒரு வேளை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் இன்றைக்கே என்னென்னு செக் பண்ணிக்கோங்க.